இப்போது கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போவோம். எடுத்துக்கொள்ளுங்க. வெளிப்படுத்தல் எழுதின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். வெளிப்படுத்தல் எழுதின விசேஷம் 3ஆம் அதிகாரம். கர்த்தர் அதிகமா இந்த சபையை குறித்து அதிகமா வாரம் பேசிட்டு வரார். அதனால இதுல ஏதாவது நம்மகிட்ட குறைகள் இருந்தால் அதை திருத்தி என்ன செய்யுங்க, மனம் திரும்ப. ஏன்னா கர்த்தர் அந்த சபைக்கு ஏற்றால் போலதான் கர்த்தர் பேசுவார். அதனால இதை கேட்டு அதன் பிரகாரம் என்ன செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வெளிப்படுத்தல் எழுதின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால். நல்ல கவனிங்க. இது ஒரு சபையை குறித்து சொல்லப்பட்ட வசனம். வெளிப்படுத்தல் எழுதின விசேஷத்திலே மொத்தம் 7 சபை இருக்கு. இந்த 7 சபையில 7வது சபை தான் லவோதிக்கேயா சபை. எப்போ இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்துக்கு வந்து நமக்காக மரித்து நமக்காக அடக்கம் பண்ணப்பட்டு நமக்காக உயிர் தெழுந்தாரோ அன்று முதல், எப்போ கடைசி சொட்டு ரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்பட்டதோ அன்று முதல் எங்கெல்லாம் சபை உருவாகுதோ அதெல்லாம் இயேசுவினுடைய சொந்த ரத்தத்தாலே சம்பாதிக்கப்பட்ட சபை. அந்த சபையை தான் லவோதிக்கேயா சபை. இந்த சபை பரலோகத்தின் சாயலால என்ன செய்யப்படணும், நடத்தப்படணும். ஒரு போதகருடைய மூல அறிவினாலேயோ அந்த போதகருடைய திறமையினாலேயோ சபை நடத்தப்படக்கூடாது. பரலோகத்தினுடைய சாயல்ல சபை நடத்தப்படணும். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். அப்ப பரலோகம் எதற்காக, சபை எதற்காக கொடுக்கப்பட்டது? நமக்காக அல்ல, பரலோகத்துக்காக. பரிசுத்த ஆலயமாய் எழும்பி இசைவாய் இணைக்கப்பட்டு பரிசுத்த ஆலயமாய் எழும்பி அவரோடு கூட கூட்டி கட்டப்படுவதற்காக தான் சபை. எதற்காக சபை? பரிசுத்த ஆலயமாய் கூட்டி கட்டப்படுவதற்காக தான். எதோடு? பரலோகத்தோடு. இயேசு ரத்தம் சிந்தின போது வேதம் என்ன சொல்லுது? பூலோகத்தில் உள்ளவைகளையும் பரலோகத்தில் உள்ளவைகளையும் ஒப்புரவாக்கி கொள்ளுவதற்காக அவர் என்ன செஞ்சார்? ரத்தம் சிந்தினார். நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போவதற்காக அவர் ரத்தம் சிந்தினார். நம்மை பரலோகத்தோடு ஐக்கியப்படுத்துவதற்காக அவர் என்ன செஞ்சார்? ரத்தம் சிந்தினார். இப்படி இயேசுவினுடைய ரத்தத்தை சிந்தி சம்பாதிக்கப்பட்ட சபை என்ன சொல்லுது? நாங்கள் ஐஸ்வர்யவான். ஆனா இயேசு சொல்றார், இது ஆவிக்குரிய தரித்திரத்துல இருக்கீங்கன்னு சொல்றார். பரலோக ராஜ்யத்துக்கு இன்னும் ஆயத்தப்படலை. எவ்வளவு என்னெல்லாம் நம்ம கையில இருந்தாலும் நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு என்ன செய்யணும்? ஆயத்தப்படணும். எத்தனை ஐஸ்வர்யம் இருந்தாலும் நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு, எத்தனை கோடிக்கு நம்ம அதிபதியா இருந்தாலும் நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படவில்லை என்றால் நம்மை போல பரிதபிக்கப்படத்தக்கவர்கள் யாருமே இல்லை. நம்மை போல பரிதபிக்கப்படத்தக்கவர்கள் இந்த லவோதிக்கேயா சபையிலே உள்ளவர்கள் எல்லாம் பணக்காரங்க. நம்மை போல அல்ல, பணக்காரங்க, நல்ல வசதி உள்ளவங்க. அப்படி வசதி உள்ளவங்க என்ன எங்க இருக்காங்க? சபைக்குள்ள இருக்காங்க. நாங்கள் எப்படி இருக்கோம்? நான் ஐஸ்வர்யவான். நான் எப்படி இருக்கேன்? நீங்க இயேசுவை கண்ட வந்த சாஸ்திரிகள் என்ன செஞ்சாங்கன்னு பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம், அல்ல 7ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து, நட்சத்திரம் காணப்பட்ட, அப்ப ஏரோதினுடைய ஸ்பிரிட் இது. சாஸ்திரிகளை என்ன செய்தார்? இதெல்லாம் ஏரோதினுடைய ஸ்பிரிட். வாசிங்க. நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரிக்கார். யாரு? ராஜா
அவங்கள ரகசியமாக கூப்பிட்டு திட்டமாய் விசாரிக்கார். நட்சத்திரத்தை காணப்பட்ட காலத்தை குறித்து நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து அப்ப ராஜாவானாலும் கொஞ்சம் என்ன இருக்கு, ஞானம் இருக்கு. திட்டமா விசாரிச்சுட்டு வந்து என்கிட்ட சொல்லுங்க. அறகுறையா விசாரி, என்ன ஐயா அனுப்புனா அப்படிதான் சொல்லுவாங்க. எங்கேயும் போய் அறகுறையா கேட்டுட்டு வராதாமாங்க. ராஜா எப்படி இருக்காரு? அனுப்புனா திட்டமாய் விசாரித்து வந்து இங்க வந்து சொல்லுங்க. திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து. நல்ல கவனிங்க. சாஸ்திரிகள் ஏரோத கண்டாங்க, நட்சத்திரத்தை கண்டாங்க. அப்ப எல்லாம் என்ன செய்யல? தங்களுடைய பொக்கிஷத்தை, தங்களுடைய ஐஸ்வர்யத்தை திறக்கல, இருதயத்தை விட்டு கொடுக்கல. ஆனா இயேசுவை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டபோது தங்கள் பொக்கிஷத்தை திறந்தாங்க, தங்கள் ஐஸ்வர்யத்தை திறந்தாங்க. யாருக்காக? இயேசுக்காக. இயேசுவை ஒருவன் காண்கிறது போல கண்டால், எப்படி? கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டால் அவங்க இருதயம் என்ன செய்யும்? திறக்கப்படும். உள்ளதெல்லாம் வெளியே வந்துடும். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயிடும், எல்லாம் புதிதாய் மாறும். இதான் இயேசுவை உண்மையாகவே கண்டவனுடைய அனுபவம். இயேசுவை வசனமாகிய கண்ணாடி மூலம் கண்டவனுடைய அனுபவம். ஹிருதயம் திறக்கப்பட்டது. ஹிருதயத்தில் உள்ள பழையவைகள் எல்லாம், அவர்களுக்கு எது எது பொக்கிஷமாய் தெரிந்ததோ, அவர்களுக்கு எது எது பெரிதாய் தெரிந்ததோ அது எல்லாம் வெளியே வந்தது. இயேசுவை கண்டபோது வசனமாகிய கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டால் மகிமையின் மேல் மகிமை அடைந்து நாம மறுரூபமாவோம். இப்போ இயேசுவை கண்டு ஹிருதயம் திறக்கப்பட்டு பழையவைகள் எல்லாம் எங்க போயிட்டு? கீழே போயிட்டு. இதெல்லாம் பூமிக்குரியது, எல்லாம் கீழே போயிட்டு. இப்போ இவன் அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க. 12ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு அவர்கள் ஏரோதினிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு, சொப்பனத்துல ஏன்னா அங்க ஸ்பிரிட் இருக்கு. ஏரோதுட்ட அவர் திட்டமா விசாரிக்க சொன்னால் என்ன இருந்தது? ஸ்பிரிட் இருந்தது. அண்ணா நீங்க அங்க திரும்ப என்ன செய்யக்கூடாது? அவங்கிட்ட போகாதீங்க, போக கூடாது என்று எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். அப்ப வழி மாறிட்டு, முதலாவது நட்சத்திரத்தை கண்டு வந்தவங்க, இதே போல நாமளும் ஏதோ ஒரு ஊழியக்காரன் மூலம் வந்திருப்போம். ஆனா போகும்போது இயேசுவை கண்டு போகணும். இனி சபைக்குள்ள வந்தது யார் மூலமாவது வந்திருப்போம், ஏதாவது ஒரு நட்சத்திரத்தின் மூலம் வந்திருப்போம். ஆனா இனி டிராவல் பண்ண வேண்டியது யார் மூலம்? இயேசு மூலம். அந்த வெளிச்சத்துல தான் நடக்கணும். உங்கள் வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இதுவரைக்கும் வந்தது நட்சத்திரத்தின் மூலம். ஆனா இனி போக போறது எது மூலம்? இந்த வெளிச்சத்தின் மூலம், இயேசு மூலம். இயேசு தான் உங்களை பரலோகம் கொண்டு போவார். அதான் வேறு வழியாய், இயேசுவின் வழி. நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனுமா இருக்கிறேன். அந்த வழியில போறாங்க. அந்த வழியில போனா உங்களை மரண பரியந்தம் அவர் உங்களை நடத்துவார்.
அது நிச்சயம். எந்த வழியில? அந்த வெளிச்சத்துக்கு முன்னாடி போகணும், அந்த வெளிச்சத்தை பின்பற்றி போகணும். அந்த வெளிச்சத்துல தான் இவங்க போறாங்க. வரும்போது நட்சத்திரம் உதவி பண்ணிச்சு. நாமளும் ரட்சிக்கப்பட்டு வரும்போது யாராவது ஒரு நபர் என்ன செஞ்சிருப்பாங்க? உதவி பண்ணியிருப்பாங்க. ஆனா இனி நாம போக வேண்டியது யார் மூலம்? இயேசு மூலம். வேறு வழியாய் திரும்பி போனார்கள். வேறு வழியாய். ஆனால் இந்த சபையில் என்ன வரல? மாற்றம் வரல. இவர்களுக்குள்ள வந்த மாற்றம், தங்களுடைய ஐஸ்வர்யத்தையும் திறந்து கொடுத்த இந்த மாற்றம் லவோதோக்கியா சபையிலே வரல. எல்லாரும் சபைக்குள்ள இருந்தாலும் இயேசுவை கண்டவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கும். அவங்க இருதயத்தை திறப்பாங்க, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகும், எல்லாம் புதிதா மாறும். ஆனா இந்த மாற்றம் லவோதோக்கியா சபைக்குள்ள வரல. காரணம் என்ன? நான் ஐஸ்வர்யவான். ஆனா சபை எதுல இருக்கு? தரித்திரத்துல இருக்கு. ஆனா சபை என்ன சொல்லுது? நான் ஐஸ்வர்யம். அப்ப யார காணல? அப்ப இந்த எண்ணம் போகல பாருங்க. சபை நல்லது, தண்ணி கெட்டது. பேரு லவோதோக்கியா, பேரு நல்ல பேரு, ஆனா உள்ள இருக்கிற எண்ணம் கெட்டது. ஐஸ்வர்யவான், அந்த எண்ணம் போகல அவங்கள விட்டு. இதெல்லாம் இப்ப இடையில சொல்லி தந்த, அதனால தான் பேனா வாங்கி எழுதினேன். வந்தது நட்சத்திரத்தின் மூலம், ஆனா போனது இயேசுவை கொண்டுட்டு போனாங்க. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். இயேசுவை கண்டவன் வேற யாரையும் என்ன செய்யக்கூடாது? சார்ந்து போயிடக்கூடாது. வேறு வழி, அவன் வழியே வேற. அந்த வழி யாருடைய வழி? இயேசுவினுடைய வழி. நான் யாரு? ஐஸ்வர்யவான். இந்த எண்ணம் அவர்கள் இயேசுவை காண விடாதபடிக்கு தடையா இருந்தது. இயேசுவுக்கு இருதயத்தை திறக்க விடாதபடிக்கு தடை. நமக்குள்ளும் அநேக எண்ணங்கள் தான் பரலோகத்து போவதற்கு தடை. நீங்க வாசிங்க 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய். இந்த எண்ணம் எல்லாம் தேவனை அறிய விடாது. இந்த எண்ணம் என்ன செய்ய விடாது? தேவனை காண வச்சுச்சா? இப்ப இவங்க சொன்னாங்க, இயேசு சொன்னார் நீ தரித்திரன்னு சொன்னார். ஆனா இவங்க சொன்னாங்க இல்ல நாங்க யாரு? ஐஸ்வர்யவான்னு சொன்னாங்க. இந்த எண்ணம் தேவனை என்ன செய்ய விடல? அறிய விடல. நமக்குள்ளேயும் சில எண்ணங்கள் மாறணும். அப்பந்தான் நம்ம தேவனை நல்லா அறிய முடியும். அதை வாசிங்க திரும்ப. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற. அப்ப இது அதுக்கும் இதுக்கு போராடுது. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும், ஆவி இந்த உள்ளே எண்ணங்கள் போராடுது. எண்ணங்கள் கூட தேவனுக்கு விரோதமா போராடும். எண்ணங்கள் கூட நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு முன்னேற விடாதபடிக்கு போராடும். தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற. அது சாத்தான் இல்ல, நாம தான் சாத்தானாவே இருந்திருக்கோம். நம்ம அறிவு, நம்ம எண்ணங்கள் தான் அவருக்கு விரோதமா எழும்புது. அல்ல எவ்வளவு ஆழம் இருக்கு பாருங்க. அவனுக்குள்ள இருக்கிற எண்ணம் தான் தேவனுக்கு விரோதமா என்ன செய்யுது? அதை வாசிங்க திரும்ப. தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் இது சில சுவாபங்களை கொண்டு வருது. அத ஒவ்வொரு லைனா வாசிக்கணும். அது எழும்புது. அந்த எண்ணங்கள் எழும்பும் போது
சில சுபாவங்களை கொண்டு வருது, சில மேட்டிமைகளை கொண்டு வருது. எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி அதெல்லாம் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் எந்த எண்ணம்னா என்ன அர்த்தம்? தேவனை அறிகிற அந்த அறிவுக்கு விரோதமாய் செயல்படுகிற எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். அது நம்ம வேலை. நாம தான் அதை சிறைப்படுத்தணும். நாம தான் அதை என்ன செய்யணும்? சிறைப்படுத்தணும். இது தேவனுக்கு நம்மளை கீழ்ப்படிய விடாது. அந்த எண்ணம் தான் லவோதோக்கியா சபையில இருக்கு. இந்த சபைக்குள்ள எவ்வளவு ஆழம் இருக்கு. நாம அதை சபையா பார்த்துட்டோம். ஆனா அந்த சபைக்குள்ள இருக்கிற தண்ணியே எப்படி இருக்கு? தண்ணினா ஜனங்கள் வெளிப்படுத்தல வரும். தண்ணியே எப்படி இருக்கு? கெட்டதா இருக்கு. எண்ணங்கள் இது என்ன செய்ய விடல? அதை வாசிங்க திரும்ப கடைசி பின்பாகத்தை. எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய விட மாட்டேங்குது இந்த எண்ணம். என்ன செய்ய விட மாட்டேங்குது? கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய விடல. உண்மைதான். நம்மிடத்துல காணப்படுகிற அநேக எண்ணங்கள் யாருக்கு கீழ்ப்படிய விடாது? கிறிஸ்துவுக்கு. ஏவாள்கிட்ட வந்ததும் அதான். அந்த எண்ணம் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய விடல. அதனாலதான் அந்த சபை என்ன சொல்லுது? இதை சிறைப்படுத்தல. இதை என்ன செய்யல? சிறைப்படுத்தல. நாங்க ஐஸ்வர்யவான், நாங்க திரவிய சம்பனன், எங்களுக்கு எந்த ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லி அந்த எண்ணம் அவங்கள தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக அவங்களுக்குள்ள எழும்புகிற அந்த எண்ணத்தை அவங்க என்ன செய்யல? சிறைப்படுத்தல. சிறைப்படுத்ததுனால நேசர் வெளியே நிற்கார். நேசருடைய சத்தம் கேட்க முடியல, நேசரை காண முடியல, பொக்கிஷத்தை திறக்க முடியல, ஹிருதயம் திறக்கப்பட மாட்டேங்குது. ஏன்? இந்த எண்ணம். அவருடைய வசனமானது வல்லமை உள்ளதாயும் ஜீவன் உள்ளதாயும் நினைவுகளையும் அந்த நினைவுக்குள்ள இருக்கிற தோற்றத்தையும் வகையறுக்கும். அப்ப அது எவ்வளவு பெரிய வல்லமுள்ள வசனம். அந்த வசனத்துல எவ்வளவு வல்லமா இருக்கு. நினைவுகளையும் அது வகையறுக்குமா? அந்த தேவன் தான் இதை சொல்ற. அதான சொல்றேன், வசனம் ரொம்ப முக்கியம். எது போனாலும் இது உங்களை விட்டு போயிடக்கூடாது. யாரும் போகட்டும், உங்களுக்கு 100 கோடி ரூபாய் இன்னைக்கு தரவேன், அவன் போயிட்டானா போகட்டும், இது போகக்கூடாது. வசனம் போகக்கூடாது. இந்த வசனம் மாத்திரமே நம்ம அங்க போய் நிறுத்தும், சீர்படுத்தும், ஸ்திரப்படுத்தும், பலப்படுத்தும், நிலைநிறுத்தும். இந்த எண்ணங்கள் இதை சிறப்படுத்தணும். அதனாலதான் ஐஸ்வர்யம் உள்ளவங்களுக்கு எந்த சிந்தை இருக்குன்னு போட்டிருக்கு. நாம போன வாரம் வாசித்தோமே, 1 தீமோத்தேயு 6:17 வாசிங்க. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள், பவுல் தீமோத்தேயுட்ட ஒரு சபையை ஒப்பு கொடுத்துட்டு அங்க ஐஸ்வர்யம் உள்ளவங்க இருக்காங்க. ஐஸ்வர்யம் உள்ளவங்க இருக்கிறதுனால அவர் சொல்லிட்டு போறார், இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும். அப்ப அவங்களுக்குள்ள என்ன சிந்தை இருக்கும்? இருமாப்புள்ள சிந்தை இருக்கு. திரும்பவும் சொல்ல, அதான் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமா எழும்புகிற எண்ணங்கள். 1 தீமோத்தேயு 6:17. அதான் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமா எழும்புகிற எண்ணங்கள். இருமாப்புள்ள சிந்தை உள்ளவர்களாயும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும். அப்ப அவங்களுடைய நம்பிக்கை எல்லாம் எங்க இருக்கு? அதனால்தான் ஐஸ்வர்யவனை பார்த்து சொன்னார், நீ உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விட்டு. அப்ப அவன் நம்பிக்கை எல்லாம் எங்க இருக்கு? அவன் நம்பிக்கை எல்லாம் எங்க இருக்கு? அந்த ஐஸ்வர்யம். இது நம்மளை கடைசி வரைக்கும் என்ன செய்யும்?
நான் திரும்ப சொல்றேன், அவர் தான் எங்க போக முடியும்? பரலோகம் போக முடியும். எதுவும் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. அவன் நம்பிக்கை எல்லாம் அந்த ஐஸ்வர்யத்தின் மேலதான் இருக்கு. இயேசு பாருங்களேன், இயேசு கண்டிப்பா நம்மளால எதை விட முடியாதோ அங்கதான் தொடுவார். அங்கதான் நமக்கு என்ன இருக்கு? பரலோகமே இருக்கும். நம்மளால எதை விட முடியாதோ அங்கதான் இயேசு தொடுவார். அங்கதான் நமக்கு வேண்டிய பரலோகத்துக்கு போக வேண்டிய அடுத்த ஸ்டெப்பே அங்கதான் இருக்கும். அதையும் விடணும். விட்டால் ஆசீர்வாதம், விட்டால் கண்டிப்பா ஆசீர்வாதம். இந்த சபைக்கு பெரிய gift கொடுத்தார். நீங்க வெளிப்படுத்த 3ஆம் அதிகாரம் அந்த வசனத்தை வாசிங்க. நான் சிங்காசனத்திலே உட்கார்ந்தது போல. 21ஆம் வசனத்தை வாசிங்க. நான் ஜெயம் கொண்டு நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் நாமும் இதுல இருந்தெல்லாம் ஜெயம் கொண்டா அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். எவ்வளவு பெரிய gift! அதான் இயேசு சொன்னார், எனக்காக இதெல்லாம் விட்டவன் இம்மையிலும் மறுமையிலும் என்ன இருக்கும்? அவனுக்கு ஆசீர்வாதம். இது எவ்வளவு பெரிய பிரதிபலன்! இது யாருக்கு கிடைக்கும் கொஞ்சம் சொல்லுங்க? இயேசுவோடு கூட உட்கார்ற பாக்கியம். நாம இந்த சின்ன சின்ன முதல் நிமிஷம் கூட உட்கார்றதே பெருசா நினைக்கும். இயேசுவோடு உட்கார்றது எவ்வளவு பெரிய பாக்கியம்! நான் அதுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். இதெல்லாம் பெருசு இல்லை. இயேசுவோடு உட்காரணும், அவரை முகமுகமா காணணும். அதான் பெரிய பிரதிபலன். இந்த உலகத்துல அதுக்கு ஈடு எதுவும் கிடையாது. அந்த சிங்காசனத்துக்கு ஈடு எந்த ராஜாவினுடைய சிங்காசனமும் கிடையாது. எவ்வளவு பெரிய gift வச்சிருக்காரு! இந்த பிரதிபலனுக்கு அடுத்த ஸ்டெப் இந்த சபையால வைக்க முடியல. ஏன்னா நம்பிக்கை எல்லாம் ஐஸ்வர்யத்தின் மேல இருக்கு. போக்கஸ் பண்ண முடியல. இந்த சிங்காசனத்தை என்ன செய்யல? பரம அழைப்பின் இந்த பந்தய பொருளை வச்சிருக்கார். பந்தய பொருளை சொல்லிட்டார், காட்டிட்டார். ஆனா லக்க நோக்கி ஓட முடியல. காரணம் நம்பிக்கை எல்லாம் எங்க இருக்கு? நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல. அதை வாசிங்க. 1 தீமோத்தேயு 6:17. அங்க வாங்க. 1 தீமோத்தேயு 6:17 வாசிங்க. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு. நல்ல கவனிங்க, இந்த வசனம் எல்லாமே நமக்காக எழுதப்பட்டது. வசனம் எல்லாமே நமக்காக எழுதப்பட்டது. இது எனக்கு இல்லை. எந்த வசனமும் நமக்கு தான். அதுல இருந்து ஏதாவது ஒண்ணு நமக்கு இருக்கும். திரும்ப வாசிங்க. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு. இந்த உலகத்துல நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் இந்த உலகத்துல நல்ல கவனிங்க, இயேசுவை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டு பிரயாணம் பண்ணுகிற நமக்கு இந்த உலகத்துல அனுபவிப்பதற்கு சகல நன்மையும் வச்சிருக்கார். சகல நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிறது யாரு? எப்படி கொடுப்பார்? அப்பயே நாம இன்னும் இதுக்கு ஓடிட்டு இருக்கோம். கொடுக்கிறது யாரு? சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் அவர் மேல நம்பிக்கை வைக்கணும். ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் நன்மை செய்யவும். இவங்களால அதான் நன்மை செய்ய முடியல. சுயம் திருப்தி அடையாதது நீதிமொழியில் உண்டு. திருப்தி அடையாதது எத்தனை உண்டு? அதே போல இந்த சபை திருப்தி அடையல. அதனாலதான் நன்மை செய்ய மாட்டேங்க. நம்மளும் திருப்தி அடைய மாட்டோம். எவ்வளவு கத்த நமக்கு தந்தாலும் நமக்கு என்ன ஆகாது? போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். நமக்கு ஆதாயம் என்னது? இன்னும் வேணுங்கிறது ஆதாயம் அல்லன்னு கத்த சொல்ல. போதும் என்கிற அது அன்றன்றைக்கு உடைய தேவையை எனக்கு அது போதும்.
போதும் என்கிற மனதுடன் கூடிய, அதான் தேவ பக்தி. தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். இங்க பொக்கிஷத்தை சேர்த்து வைக்காதிருங்க. இங்க பூச்சியும் திருடனும் அதை என்ன செய்வான்? கொள்ளையிடுவான். பரலோகத்திலே சேர்த்து வைங்க. பொக்கிஷம் எங்க சேர்க்கணும்? பரலோகத்துல. ஆதலால் இப்போ 19ஆம் வசனத்தை வாசிங்க. இதெல்லாம் எதுக்கு செய்ய சொன்னார்? நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி, நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி, வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக. இயேசு எது சொன்னாலும் நமக்காக தான் சொல்லுத. அந்த வசனத்துல எவ்வளவு அன்பு இருக்கு பாருங்க. இயேசு எது சொன்னாலும் நமக்காக, நம்முடைய நலனுக்காக, நம்முடைய ஆத்மா பரலோகத்துக்கு போவதற்காக, அதுக்காக தான் சொல்றார். பெனிஃபிட்டே அங்கதான் இருக்கு. அது திரும்ப வாசிங்க 19ஆம் வசனம். நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி, நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி, வருங்காலத்திற்காக தங்களுக்கு நமக்கு, நம்முடைய நலனுக்காக, தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. இதை எழுதி கொடுக்க, தீமோத்தேயுக்கு சொல்லி கொடுக்க. அவங்களுக்கு இப்படி நீ கட்டளை இடணும்பா. அவங்களுடைய வருங்காலத்திற்காக, அவங்களுடைய நித்திய ஜீவனை பற்றி கொள்வதற்காக, அவர்களுக்காக, அவங்களுடைய நல்ல ஆதாரத்தை என்ன செய்யணும்? பொக்கிஷமாக எங்க சேர்த்து வைக்கணும்? பரலோகத்துல. அந்த நித்திய ஜீவனுக்காக பரலோகத்துல பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கணுமானால் என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். இதை சொல்லதான் இவ்வளவு வந்தேன். நல்ல கவனிங்க. அந்த நித்திய ஜீவனுக்காக தங்களுடைய நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக பரலோகத்துல சேர்த்து வைப்பதற்காக, தங்களுக்காக என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். யாருக்காக? நாம நித்திய ஜீவனுக்கு போகணும்னா என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். நன்மையில இன்னும் இருக்கு. அது நேற்று எனக்கு அர்த்தம் சொல்லி தந்து. நன்மை செய்யலைன்னா என்ன ஆகும்? அதை முதல்ல சொல்றேன். ஆதியாகமம் எடுங்க, 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. நீ நன்மை செய்தால், யார்கிட்ட சொல்றார்? காயின்ட்ட சொல்றார் பாருங்க. யார்கிட்ட சொல்றார்? காயின்ட்ட சொல்றார். காயினும் ஆபேலும் ஒரே சபைக்குள்ள இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன இல்லை? எரிச்சலின் ஆவிதான் இருக்கு. சபைக்குள்ளே என்ன இருக்கு? உண்மையை சொன்னா சபைக்குள்ளதான் எல்லாமே இருக்கு. வெளியில கூட ஒண்ணுமே இல்லை. சபைக்குள்ளதான் எரிச்சல், பொறாமை, சண்டை, பிரிவினை, மார்க்க தான் எல்லாம் உள்ளதான் இருக்கு. அவர் அதான் சொல்றாரு. சபைக்குள்ள இருக்காங்க. ஆபேலும் காயினும் சகோதரர். நம்மளாம் யாரு? சகோதரர், கிறிஸ்துவின் சகோதரர். உடனே அவர் எனக்கு அண்ணன் அப்படிங்க கூட, கிறிஸ்துவுக்குள் சகோதரர். வாசிங்க. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? மேன்மை இல்லையோ? அப்ப நன்மை செய்தா என்ன உண்டு? கர்த்தர் நமக்கு ஒரு மேன்மையை வச்சிருக்க. அதனாலதான் இயேசுவை சொல்லுவாங்க. இயேசு ஒரு நன்மை செய்ய போறார். சிலுவையை சுமந்து கொண்டு. நீங்க எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. எபிரேயர் 12:2. இயேசு ஒரு நன்மை செய்ய போறார். அதை வாசிங்க. அவர் தமக்கு முன் வைத்திருந்த, அவர் தமக்கு முன்பாக ஒரு மேன்மை இருக்கு, ஒரு சந்தோஷம் இருக்கு. அவருக்குன்னு ஒரு பிரதிபலன் வச்சிருக்கார் பிதா. அங்க என்ன பார்த்தோம்? நன்மை செய்தால். அப்ப நாம எதை பார்த்து நன்மை செய்யணும்? அவனுடைய சுவாபத்தை பார்த்து நம்ம நன்மை செஞ்சா நம்ம இந்த வருஷத்துக்குள்ள என்ன செய்ய முடியாது? நன்மை செஞ்சுக்கிட்டே முடியாது. நமக்கு ஒரு பிரதிபலன் உண்டு. அதான் இயேசு தமக்கு முன் வைக்கப்பட்டிருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாம. நன்மை செய்வதற்கு அவமானமும் வரும். கிறிஸ்துவுக்காக நீங்க நன்மை செய்யும் போது அவமானம் வரும். அதை எண்ணக்கூடாது. அவர் நன்மை செய்ய போறார். யாருக்கு? நமக்கு. தேவ தூதருக்கு உதவியா கை கொடுக்க போல ஆபிரகாமின் சந்ததியாகிய நமக்கு கை கொடுக்க வரார். அதுக்கு முன்பு ஒரு அவமானம் வருது.
அந்த அவமானத்தை என்ன செய்யல, எண்ணல. எவ்வளவு ஆழம். தமக்கு முன்பாக ஒரு சந்தோஷம் இருக்கு, அந்த சந்தோஷம் தான் அவருக்கு பெருசா தெரியுது. அந்த அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து அந்த சிலுவை அவருக்கு பெருசா தெரியல. நமக்கு கத்தருக்காய் படுகிற சின்ன சின்ன பாடுகள், சின்ன சின்ன தேவைகள் நமக்கு பெருசா தெரியுதுயா. ஆனா அவர் மேல நம்முடைய பாவம் எல்லாம் சுமத்தப்பட்டுச்சு, நம்முடைய அக்கிரம் எல்லாம் சுமத்தப்பட்டுச்சு, நம்முடைய மீறுதல் எல்லாம் சுமத்தப்பட்டுச்சு. அது அவருக்கு பெருசா தெரியல. சந்தோஷமா சுமந்த இந்த தேவன் எவ்வளவு நல்ல தேவன். அத வாசிங்க. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அதுதான் அவருடைய சந்தோஷம், அதுதான் அவருடைய மேன்மை. இங்க பின்னாடி இருக்கிற சும பெருசு இல்ல, முன்னாடி இருக்கிற சந்தோஷம் தான் பெருசு. திரும்ப வாசிங்க. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அடுத்து ஆகையால் அவர் முன்னாடி போறார். இந்த சந்தோஷத்தை பார்த்து அவருக்கு வர எல்லா அவமானத்தையும் சந்தோஷமா எண்ணி இந்த சிலுவையெல்லாம் சந்தோஷமா சுமந்து தேவனுடைய சிங்காசனத்துக்கு போயிட்டார். இப்ப ஆகையால் சபை என்ன செய்யணும்னு பாருங்க. ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போக கூடாது. நாமெல்லாம் டக்குன்னு சோர்ந்துரும் சின்ன பாடுக்கு. இயேசு மேல நம்முடைய பாவமும் நம்முடைய அக்கிரமும் நம்முடைய மீறுதலும் சுமத்தப்பட்டது. அப்போ அவர் சோர்ந்து போகாம அதை என்ன செஞ்சார், சுமந்தார், சந்தோஷமா சுமந்தார். நாம கிறிஸ்துவுக்காக ஒரு தேவை வந்தா கூட நம்மளால அதை தாங்க முடியல, அதை சகிக்க முடியல, அதை நம்மளால சுமக்க முடியல, அது நமக்கு பாரமா இருக்கு. ஆகையால் சபைக்கு சொல்றார், ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட அவர் நன்மை செய்ய போனார். ஆனா அவருக்கு துரோகம் செஞ்சது யாரு? அவங்களுக்கு தான் நன்மை செய்ய போறார். ஆனா அவங்களுக்கு செஞ்சது யாரு? பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த இயேசு எவ்வளவு நல்லவர், இயேசு எவ்வளவு நல்லவர். நன்மை செய்ய போறார். இயேசு நம்மள சொல்லிட்டு அவர் உட்கார்ல, அவர் செஞ்சிட்டு சொன்னார். இயேசு எவ்வளவு நல்லவர். ருசி பார்க்கீங்களான்னு எனக்கு தெரியாது. சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ள. நமக்கு அவர் தான் சந்தோஷமே. நமக்கு சந்தோஷமே யாருதான்? இயேசுதான். அவரை முன்னாடி வச்சுட்டு இதெல்லாம் சுமந்துட்டு போனா, நன்மை செஞ்சுக்கிட்டே போனா நமக்கு பிரதிபலன் உண்டு. நமக்கு முன்னாடி ஒரு பெயருக்கார், நன்மை செஞ்சார். செஞ்சது யாருக்கு? அதான் நான் சொல்றேன், அவர் பாவின்னு நம்மளை பார்த்துருந்தா நமக்கு அவர் நன்மை செஞ்சிருக்கவே முடியாது. செஞ்சிருக்க முடியுமா? முடியாது. ஏன்னா பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதம்.
அவங்க எல்லாம் பாவின்னு அவர் பார்த்திருந்தா கையை தூக்கியிருக்க முடியாது, கை கொடுத்திருக்க முடியாது. ஏன்னா நாம நம்ம ரத்தத்துல இருந்தோம், பாவ ரத்தத்துல. அவர் பாவம் இல்லாதவர், அவர் கையில கரையே இருக்காது, ஆனா கை கொடுத்தார். அதனாலதான் நிற்கும். அவரை நினைச்சு நாம நன்மை செய்யணும். பக்கத்தில் உள்ள பார்த்தா நாம நன்மை செய்யவே நமக்கு என்ன வராது, மனசு வராது. ஆனா அவரை நினைச்சு நாம நன்மை செய்யணும். அதனால்தான் தான் அந்த வசனம் சொன்னேன். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை போ வாசிங்க. நீ நன்மை செய்தால் நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, மேன்மை இல்லையோ. நீ நன்மை செய்யாதிருந்தால் நீ நன்மை செய்யலனா பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். பாவம் வாசப்படியில கிடக்கும். அப்ப தினமும் நன்மை செய்யணும். அந்த எந்தெந்த நன்மைங்கிறத நான் இப்ப சொல்லுவேன். தினமும் நாம என்ன செய்யணும், நன்மை செய்யணும். நன்மை செய்யாதிருந்தால் பாவம் எங்க இருக்கு, வாசப்படியில. அதுவே பெரிய பாவம். நம்ம நன்மை செய்யாததே பெரிய பாவம். பாவம் எங்க இருக்கும், வாசப்படியில படுத்திருக்கும். முதலாவது நாம செய்ய வேண்டிய நன்மை 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. மேன்மை பாராட்ட நம்ம எல்லாம் சொல்லுவோம், நான் அவருக்கு சுவிசேஷம் சொல்லிட்டேங்கிற ஒரு மேன்மை பாராட்டல் நமக்கு வரும். ஆனா பவுல் என்ன சொல்றா பாருங்க, நான் சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தோம். பிரசங்கிச்சுட்டே வாரார். சுவிசேஷத்தை தினமும் என்ன செய்தார், சொல்லிக்கிட்டே வாரார். பிரசங்கித்துட்டு வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. மேன்மை பாராட்ட எனக்கு இடம் கிடையாது. இங்க நான் எவ்வளவு வல்லமையா பிரசங்கம் பண்ணாலும் எனக்கு மேன்மை பாராட்ட இடம் இல்லை. ஏன், அது என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. அது என் மேல விழுந்த கடமை. அப்போ மேன்மை பாராட்ட வராது. அது என் மேல விழுந்த கடமை. இதான் நீங்க செய்ய வேண்டிய நன்மை. அடுத்து வாசிங்க. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால், நல்ல கவனிங்க, சுவிசேஷத்தை நீங்க ஒருவருக்கு பிரசங்கியாதிருந்தால், சொல்லாதிருந்தால் எனக்கு ஐயோ, நமக்கு ஐயோ. நீங்க முத செய்ய வேண்டியது, ஒருத்தனுக்கு போய் 10,000 ரூபாய் கொடுக்கீங்களோ 20,000 ரூபாய் கொடுக்கீங்களோ தெரியாது. நீங்க செய்ய வேண்டிய மிகப்பெரிய நன்மை என்னது, சுவிசேஷம் அறிவிக்கணும். அதை செய்யலனா பாவம் வாசப்படியில இருக்கும். யாரு வாசப்படியில, எந்தெந்த வீட்டுல இந்த நன்மையை செய்யலையோ அந்தந்த வீட்டு வாசப்படியில பாவம் படுத்திருக்கும். நான் சொல்லல, வசனம் சொல்லு. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். உங்க வேலை பார்க்கிறவங்க கூடனாலும் நீங்க ஒரு நாளையா சொல்லிடணும். இயேசுங்கிற வார்த்தை ஒரு நாள் அவங்ககிட்ட உங்க வாயிலிருந்து அவர் கேட்க மட்டும் சொல்லிடணும். அது நன்மை, உங்க எல்லார் மேலேயும் விழுந்த கடமை. அந்த நன்மையை நீங்க செய்யலனா அவனை பார்த்தா நம்ம சொல்ல முடியாது. அவன் அங்க அருவா தூக்கிட்டு நிற்பான். அவனுக்கு போய் நான் எப்படி சுவிசேஷம், அதை பார்த்தா சொல்ல முடியாது. இயேசுவை அதான் சொன்னார், அவரை நினைத்து கொள்ளுங்கள். யார, ஒருத்தருக்கு சுவிசேஷம் சொல்லும் போது அவரை பார்க்காதீங்க, இயேசுவை நினைத்து கொண்டு சொல்லுங்க. அது நன்மை. அந்த நன்மைய நீங்க செஞ்சா பாவம் உங்க வாசப்படியில இருக்காது. நன்மை நீங்க செய்யலைன்னா பாவம் என்ன செஞ்சிடும், படுத்தே கிடக்கும், எந்திக்காது. ரொம்ப கஷ்டம். சின்ன பாவம் வந்தாலே நம்மளால தாங்க முடியாது. பாவம் படுத்தே கிடந்தா அதை எழுப்ப ரொம்ப கஷ்டம். நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்க ஃப்ரெண்ட்ஸு கிட்ட ஒரு நாள் அவனை எப்போ பார்த்தாலும் இயேசுங்கிற வார்த்தை உங்க வாயிலிருந்து அங்க போயிடும். கண்டிப்பா போகும். நன்மை, அது நன்மை. அந்த நன்மையை நாம முதலாவது செய்யணும். இதுதான் மிகப்பெரிய நன்மை. நம்ம ஒருத்தனுக்கு போய் 10,000 ரூபாய் கொடுக்கறதை விட எது நன்மை, இந்த சுவிசேஷம் மேன்மை. நான் ஒரு வசனத்தை சொல்ல பாருங்க, 1 பேதுரு 1:12 வாசிங்க. இந்த சுவிசேஷத்தை மேன்மையை பாருங்க.
1 பேதுருவின் நிருபம் 1:12. தங்கள் நிமித்தம் அல்ல, தங்கள் நிமித்தம் அல்ல, நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களைக் கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க, இந்த சுவிசேஷத்தினுடைய மேன்மையை பாருங்க, இவைகளை உற்று பார்க்க தேவ தூதரும் ஆசையாயிருக்கிறார்கள். அப்ப அதனுடைய மேன்மை எவ்வளவு மேன்மை! அவங்களுக்கு கிடைக்காத சுவிசேஷத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கார். அவங்க உற்று பார்க்க ஆசையா இருந்தாங்க இந்த சுவிசேஷத்தை, ஆனா இது கர்த்தர் நமக்கு கிருபையா தந்திருக்கார். அப்ப இந்த நன்மையை நாம கண்டிப்பா என்ன செய்யணும்? சொல்லணும். சுவிசேஷத்தை நான் பிரசங்கியா விட்டால் எனக்கு ஐயோ மிகப்பெரிய ஆபத்து. வெளிப்படுத்தல நம்ம பார்த்தோம், ஸ்டடிக்கு வந்தவங்களுக்கு தெரியும். ஐயோ இது முதலாம் ஆபத்து, ஐயோ இது 2ஆம் ஆபத்து. அது ஒரு ஆபத்து. ஐயோ ஒரு ஆபத்து. சுவிசேஷம் பிரசங்கியா விட்டால் அவனுக்கு ஐயோ. அது யாரா இருந்தால் இந்த சுவிசேஷத்தை கண்டவன் கண்டிப்பா அந்த நன்மையை அனுபவிச்சவன் கண்டிப்பா அந்த நன்மை என்ன செய்யணும். யாரை பார்த்து செய்யணும்? அவரை நினைத்து கொண்டு செய்யணும். அவன் கெட்டவனாவே இருக்கட்டும், அவன்கிட்ட போய் சுவிசேஷம் கண்டிப்பா சொல்லணும். அவன் நமக்கு தீங்கு செய்தவனாவே இருக்கட்டும், அவன்கிட்ட சொல்லணும். அவன் நம்மளை அடிச்சவனாவே இருக்கட்டும், அவன்கிட்ட சொல்லணும். யாரை நினைச்சு? ஏன்னா அவர் நன்மை செய்ய போனார். என்ன நினைச்சுக்கிடுங்க, என உலகம் என்னை பகைத்ததினால் உங்களையும் பகைக்கும். அதனால கலாத்திய சபைக்கு எழுதுவார் பாருங்க, கலாத்திய 6:9 வாசிங்க. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. கலாத்தியரை எங்கேயோ திருப்புதீங்க. கலாத்தியர் 6:9. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. எந்த நன்மை? நாம இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியத்துக்கு போகும்போதே நமக்கு என்ன வரும்? இவருக்கு வேற வேலையே இல்லை, அவனா வாரம் வாரம் நம்மளை ஜெபம் பண்ணவும் சுவிசேஷம் அறிவிக்கவும் கூப்பிடுத, எவன் போவான்? ஆனா அது நன்மை. செய்யறவங்களும் அற்பமா நினைக்க கூடாது, அது நன்மை. நாம தான் செய்யல, ஆனா அவங்க நன்மை செய்தாங்க. யாரை நினைச்சு? நான் திரும்பவும் சொல்றேன், சுவிசேஷம் அறிவிக்கிறவங்களுக்கு சொல்றேன், நீங்க அதுக்காக எதையும் இழந்துட்டு வரணும். யாரை நினைச்சு? அவரை நினைச்சிட்டு அதை விட்டுட்டு வரணும். அவர் பார்த்து கொள்வார். கர்த்தர் என்ன செய்வார்? எங்க வரணும். அது நன்மை. நீங்க சுவிசேஷ ஊழியத்துக்காக ஜெபம் இங்க வந்து ஜெபம் வந்தமே, அது கூட ஒரு நன்மை. வராதவங்களை விட்டுருங்க, வந்தவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பரலோகத்துல பிரதிபலன் உண்டு. வராதவங்களுக்கும் கர்த்தருக்கும் உரியது. அவங்க அப்படிதான் இருப்பாங்க. அவங்கள கர்த்தர் ஒரு நாள் உணர்த்துவார், அன்னைக்கு அவங்க அறிவிப்பாங்க. நம்மளை ஒரு நாள் உணர்த்திருக்கார், நாம சொல்லுதோம். அவங்கள ஒரு நாள் உணர்த்துவார், அவங்க பிரசங்கிப்பாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு ஐயோ. நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க நமக்கு முன்பாக ஒருவர் போயிருக்கார், அவரை நினைத்து கொண்டு நாம சுவிசேஷம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவன் கேட்பானா, இவன் கேட்க மாட்டானா, அவன் என்னை ஏசுவானா, இவன் ஏச மாட்டானே, அவன் என்னை திட்டுவானே, எதையும் நினைக்காங்க. சத்தியத்தை சத்தியமா சொல்லுங்க. யாரு போனாலும் பரவாயில்ல, யாரை நினைச்சு சொல்லணும்? அவரை நினைச்சு சொல்லணும். ஏன்னா நமக்கு அவர் தான் மேன்மை, நமக்கு அவர் தான் சந்தோஷம், நமக்கு அவர் தான் எல்லாவற்றுக்கும் எல்லாம். இதான் நாம செய்ய வேண்டிய முதல் நன்மை. நன்மை செய்யணும். நன்மை செய்கிறதில் அந்த வசனத்தை வாசிங்க. நன்மை செய்து சோர்ந்து போகாமல் இருப்போமாக. அப்ப சோர்வு வரும், அதனால சோர்ந்து போகாமல் நாம இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால், நாம அதுல தளர்ந்து போக கூடாது. அப்பந்தான் ஆத்மாக்களை நாம அறுவடை செய்ய முடியும்.
நம்ம சுவிசேஷம் சொல்றதுல என்ன செய்யக்கூடாது? இந்த வசனம் என்கிட்டே பேசுது. சுவிசேஷம் சொல்வதில் சோர்ந்து போகக்கூடாது. சத்தியத்தை சொல்வதில் தளர்ந்து போகக்கூடாது. சொல்லிக்கிட்டே இருக்கணும். தளர்ந்து போகாது இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஏற்ற காலத்தில் அந்த ஆத்மாவை அறுத்துடலாம்னா அறுவடை செஞ்சிடலாம். மணி அங்க சேர்த்துடலாம் களஞ்சியத்தில். ஒரு ஆத்மாக்காண்டி நம்ம தினமும் சுவிசேஷம் சொன்னாலும் தளர்ந்து போகாமல் சொல்லணும். சொன்னால் அந்த ஆத்மாவை ஏற்ற காலத்துல அறுவடை செய்யலாம். குடும்பங்கள் ரட்சிக்கப்படாதவங்க கேட்டுக்கிடுங்க, தளர்ந்து போகக்கூடாது. உங்க குடும்பங்களுக்கு, உங்க குடும்பத்துல எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் அத்தனை பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? தளர்ந்து போகாம சுவிசேஷம் சொல்லணும், தளர்ந்து போகாம ஜெபம் பண்ணணும். பாக்கியத்தக்கா நல்ல கவனிங்க, தளர்ந்து போகாம ஜெபம் பண்ணணும். ஏற்ற காலத்துல அறுக்கலாம். தளர்ந்து போகாதிருந்தால், அல்ல தெளிவா போட்டிருக்கு, தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்பீர்கள். அந்த ஆத்மாவை அறுவடை செய்யலாம். சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணணும் அந்த ஆத்மாக்காக. சோர்ந்து போகாம அந்த ஆத்மாவுக்கு சுவிசேஷம் சொல்லணும். வாரம் வாங்க, ஆனா வரமாட்டாங்க, நாம கூப்பிடணும். இந்த மெடிக்கல்கார வாரம் நான் வரமாட்டேங்க, நான் கூப்பிட தான் செய்தேன், கூப்பிடணும். வருவாங்க, ஏற்ற காலத்துல கொண்டு வருவாங்க. அன்னைக்கு நான் இருக்கணும் இல்லையோ, ஆனா வருவாங்க. அறுக்கணும், அறுவடையை பார்க்கணும். தளர்ந்து போகக்கூடாது, தளர்ந்து போகக்கூடாது. இயேசுவை நினைத்து கொண்டு சொல்லணும். அற்பமா தாங்க நினைப்பாங்க. யாருங்க நம்மளை மேன்மையா நினைச்சிருக்கா? இந்த மேன்மையா நினைக்கிறவனை நம்பவே கூடாது. அற்பமா எடுக்கிறவனு கூட நம்பிடலாம். உண்மையாவே சொல்லணும். எல்லாரும் அற்பமா நினைச்சாலும் இயேசுவை நினைத்து கொண்டு சுவிசேஷம் சொல்லணும். அது நன்மை. அதை பிரசங்கியா விட்டால் எனக்கு ஐயோ, எனக்கு ஐயோ. இதான் நாம செய்ய வேண்டிய முதல் நன்மை. இரண்டாவது மாத்திரம் வாசிங்க. பிலிப்பியர் 1:23 வாசிங்க. இரண்டாவது நாம் செய்ய வேண்டிய நன்மை பிலிப்பியர் 1:23. ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை. அவருக்கு ஒரு ஆசை. இது வரைக்கும் நான் சுவிசேஷம் அறிவிக்கேன், ஆனா நான் கிறிஸ்துவோடு கூட இருக்கிறதுக்கு இந்த ஆசை இந்த சபைக்கு வரல. சிங்காசனம் ரெடி, இயேசு உட்கார்ந்துட்டார், நாம போய் உட்காரணும். ஆனா இந்த வாஞ்ச இந்த சபைக்கு வரல. கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. அது அதிக நன்மையா இருக்கும். ரெண்டாவது நாம செய்ய வேண்டிய நன்மை கிறிஸ்துவோடு கூட இருக்கணும். முதல் நன்மை கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கணும். ரெண்டாவது நாம நன்மை செய்யணும். என்ன நன்மை செய்யணும்? கிறிஸ்துவோடு கூட இருக்கணும். இது சொன்னது சபைக்கு, வெளியே உள்ளவங்களுக்கு அல்ல, சபைக்கு. அது அதிக நன்மையா? எது? சுவிசேஷத்தை அறிவிப்பது மாத்திரமல்ல, கிறிஸ்துவோடு கூட இருப்பது அதிக நன்மை. காரணம், கிறிஸ்து எனக்கு ஜீவன். கிறிஸ்து எனக்கு ஜீவன். அவரோடு கூட இருப்பது எனக்கு அதிக நன்மை. அங்கதான் நமக்கு நன்மையே இருக்கு. அங்கதான். அதனால்தான் தாவீது யாரை பின்பற்றி போனார்? மேய்ப்பர், கர்த்தரை பின்பற்றி போறார். ஏன்னா அதிக நன்மை எங்க இருக்கு? அதிக நன்மை எங்க இருக்கு? கிறிஸ்துவுடனே கூட. இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுதேன். ஒரு பக்கம் சுவிசேஷத்தை அறிவிச்சு நிந்தை, மரணம், வியாகுலம், துக்கம், நாசம், மோசம், துன்பம், பசி, பட்டினி, வியாகுலம், இது ஒரு பக்கம் என்ன நெருக்குது. ஆனா இன்னொரு பக்கம் எனக்கு ஒரு ஆசை உண்டு, கிறிஸ்துவோடு இருப்பது. அது எனக்கு அதிக நன்மை. இதான் நாம செய்ய வேண்டிய இரண்டாவது நன்மை.
நாம செய்ய வேண்டிய இரண்டாவது நன்மை. உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், மரணமே அல்லாமல் அந்த தேவனை விட்டு பிரிக்க கூடாது. நாம நினைப்போம் ரூத்து நகோமி கூட போறான்னு. நகோமி கூட போல, தேவனோடு போறா. யார் கூட? தேவன் கூட. நம்ம கூட தேவன் இருக்கிறார் என்று ஒருத்தன் கண்டாம்னா அவன் நம்மளை விட்டு போக மாட்டான். கர்த்தர் மெய்யாகவே இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறே அல்ல. அங்க வறுமை வரும், பட்டினி வரும். ஆனா நகோமியை விட்டு ரூத்து போல. காரணம் கண்டது யாரு? தேவனை கண்டா. இஸ்ரவேல் ஜனங்க கூட தேவனை அறியல. ஆனா ஒரு புறஜாதி பெண் ராகாப், உம்முடைய தேவன் பெரியவர்னு சொல்றா. ஆனா அவங்க பரலாம் போல, இவ பரலாம் வந்துட்டா. ஐயா, இஸ்ரவேல் ஜனங்கள் போல. ஆனா இஸ்ரவேல் ஜனங்க கூட தேவன் இருக்கிறார் என்று கண்டா. அவ போயிட்டா. கிறிஸ்துவோடு இருக்கணும். நாம செய்ய வேண்டிய இரண்டாவது நன்மை. திரும்பவும் சொல்ல, நன்மை செய்ய திராணி இருக்கு. சுவிசேஷம் அறிவிக்க நமக்கு திராணி இருக்கு. நன்மை செய்ய திராணி இருந்தும் அதை செய்யாமல் போனால், அதை செய்யாதிருந்தால் என்னது? வாசப்படியில் இருக்கு. நன்மை செய்ய திராணி இருக்கு. சுவிசேஷம் அறிவிக்க நமக்கு கத்த நல்ல வாயை தந்திருக்கார், நல்ல கையை தந்திருக்கார், நல்ல காலை தந்திருக்கார், எல்லா திராணியையும் தந்திருக்கார். ஆனா நன்மை செய்யலனா பாவம் வீட்டு வாசப்படியில படுத்திருக்கு. சுவிசேஷம் அறிவிங்க, யாரையும் பார்க்காதீங்க, கத்தரை பார்த்து அறிவிங்க. அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, இவங்க அப்படிதான் அற்பமா நினைப்பாங்க. யாரையும் பார்க்காதீங்க. ரோட்டில் போறவன் ஏசம் தான் செய்வான். பைபிளை தூக்கிட்டு போறான்ல, என்ன செய்யான்னு, இயேசு என்ன செஞ்சான்னு கேட்க தான் செய்வாங்க. நாங்கள் ஒரு சின்னமலை கரப்பட்டிக்கு சுவிசேஷம் அறிவிக்க போனோம். ஒரு அம்மா கேட்கு, இயேசு என்ன செஞ்சார், என்ன இயேசுன்னு கேட்கு. சொல்ல தான் செய்வாங்க. தளர்ந்து போகாது இருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம். இயேசுவை நினைத்து கொண்டு சொல்லணும். நமக்கு முன் இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். ஏன்னா அவரை விட நமக்கு சகிப்பு வரல, அவரை விட நமக்கு பாடு வரல, அவரை விட நமக்கு அவமானம் வரல. அவர் அவ்வளவு தூரம் சகிச்சு எப்படி போனார்? சந்தோஷமா போனார். நாம் அவரை நினைத்து கொண்டு அந்த நன்மையை செய்ய. ரெண்டாவது நாம செய்ய வேண்டிய நன்மை, அதுக்கும் திராணி இருக்கு, அதுக்கும் நேரம் தந்திருக்கார், அதுக்கும் எல்லாம் தந்திருக்கார், அதுக்கும் வீடு தந்திருக்கார், அதுக்கும் பைக்கு தந்திருக்கார், அதுக்கும் சைக்கிளை தந்திருக்கார், அதுக்கும் காரை தந்திருக்கார், அதுக்கும் பணம் தந்திருக்கார் கிறிஸ்துவோடு கூட இருப்பதற்கு. ஆனா திராணி எல்லாம் தந்திருக்கார். ஆனா நாம தான் செய்ய மாட்டோம். நன்மை செய்யக்கூடிய திராணி எல்லாமே தந்திருக்கார், நாம தான் செய்யலை. நமக்கு தான் ஐயோ. எதுக்காக செய்ய சொன்னார்? 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் அந்த கடைசி வசனத்தை வாசிங்க. நித்திய ஜீவனை எதுக்காக நன்மை செய்ய சொன்னார்? நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி, நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி, வருங்காலத்துக்காக தங்களுக்கு, நமக்கு, நம்முடைய வருங்காலத்துக்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை, நமக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும். எங்க வைக்கணும்? பரலோகத்துல. நமக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக பரலோகத்துல வைப்பதற்காக, நித்திய ஜீவனை பற்றி கொள்வதற்காக, தங்களுக்காக என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். என்ன நன்மை? சுவிசேஷம் அறிவிப்பது. 2 இயேசுவோடு கூட இருப்பது. இந்த ரெண்டுமே நமக்கு அதிக நன்மை. செய்ய திராணி இருந்தும் அதை செய்யாமல் போனால் பாவம் வீட்டு வாசற்படியிலே படுத்திருக்கும். செய்ய திராணி இருந்தும் அதை செய்யாமல் போனால் பாவம் வீட்டு வாசற்படியிலே படுத்திருக்கும். செய்வதற்கு எல்லாமே தந்தார். இதுக்காக தான் தந்திருக்கார்.
நம்முடைய திறமையை பார்த்தோ, நம்முடைய பரிசுத்தத்தை பார்த்தோ, நம்முடைய கிருபையை பார்த்தோ இல்லை. இதுக்காக தான் தந்தார், நன்மை செய்யும்படிக்கு. சுவிசேஷம் அறிவிக்கும்படி தான் பைக்கு தந்தார். சுவிசேஷம் அறிவிப்பதற்காக தான் சைக்கிள் தந்தார். சுவிசேஷம் அறிவிப்பதற்காக தான் கார் தந்தார். தந்ததெல்லாம் எதுக்கு? நன்மை செய்ய, கிறிஸ்துவோடு கூட இருப்பதற்கு. நாம அதிகமா பாருங்களேன், நம்ம சபைக்கு போக கூட பைக் வாங்க மாட்டோம். வேலைக்கு போவதற்கு என்ன செய்வோம்? பைக் வாங்கிடுவோம். பாருங்க, உண்மை அதாங்க. சபைக்கு போகணுங்கிற எண்ணத்துல எனக்கு சபைக்கு போவதுக்கு ஒரு பைக் இல்லையான்னு நினைச்சு வாங்குவோமா? எத்தனை பேர் வாங்கியிருக்குன்னு தெரியும், நான் பொதுவா சொல்றேன். வாங்குவோமா? இல்ல. ஆனா எனக்கு வேலைக்கு போக ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதுக்கு ஒரு பைக்கு தேவைப்படுது. ஆனாலும் தாரார், ஆனாலும் கிருபையா தந்திருக்கார். நமக்கு கிடைத்த எல்லாமே தேவனுடைய கிருபை. திரும்பவும் நான் சொல்றேன், நமக்கு கிடைத்த எல்லாமே தேவனுடைய கிருபை. தந்தது எதற்கு? நன்மை செய்ய. நாம அதை ஓட்டிட்டு வேலைக்கு போறோம். ஆனா தந்தது எதுக்கு? அந்த வேலைக்கு போவதுக்கும் தந்தது எதுக்கு? அங்க போயாத இவர் சுவிசேஷம் அறிவிப்பாரான்னு தான் தந்திருப்பார். நன்மை செய்ய தான் தந்தார். நமக்கு தந்த எல்லாமே நன்மை செய்ய. நன்மை செய்யக்கூடிய திராணி எல்லாமே நமக்கு இருக்கு. ஆனா அதை செய்யாம இராதீங்க. செய்யாமல் இருந்தால் பாவம் வாசப்படியிலே படுத்து. நான் சொல்லல, தேவனுக்கு ஏற்ற துக்கம் உங்களுக்குள்ள வந்திருந்தால் நீங்க மனம் திரும்புவீங்க. தேவனுக்கு ஏற்ற துக்கம் வரவில்லை ஆனால் தேவன் மனஸ்தாபப்படுவார். ஜெபிப்போ. நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. எதற்குமே தகுதி இல்லாத எங்களை உம்முடைய சந்நிதி கூட்டி சேர்த்த தயவுக்காய் உம்மை ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீர் எனக்கு கொடுத்த வார்த்தையை நான் அவர்களுக்கு அப்படியே கொடுத்தேன் அப்பா. அதனால் நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், இன்னமும் உம்மை மகிமைப்படுத்துவேன் கர்த்தாவே. கர்த்தாவே, தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு இதையெல்லாம் நாங்கள் செய்கிறோம் கர்த்தாவே. எவ்வளவு அவமானம் வந்தாலும், எவ்வளவு நிந்த வந்தாலும், எவ்வளவு பாடு வந்தாலும் கர்த்தாவே, இவ்விதமான விபரீதங்களை சகித்த உம்மையே நினைத்து கொண்டு ஓட எங்களுக்கு கிருபை தந்தீரே. அந்த கிருபைக்காய் உம்மை ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நாங்கள் நன்மை செய்ய எங்களுக்கு கிருபை தாரும் கர்த்தாவே. இயேசுவே, சுவிசேஷம் என்கிற நன்மையை எங்களுக்கு நீ தந்திருக்கிறீர் அப்பா. அதற்குரிய தேவைகள் எல்லாம் எங்களுக்கு நீ தந்திருக்கிறீர் அப்பா. அதை நாங்கள் அறிவிக்காவிட்டால் எங்களுக்கு ஐயோ அல்லையோ கர்த்தாவே. அந்த நன்மையை நாங்கள் செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். கிறிஸ்துவுடனே கூட இருப்பது அதிக நன்மை அல்லையோ கர்த்தாவே. அந்த நன்மையை நாங்கள் பின்பற்ற எங்களுக்கு கிருபை தாரும். வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய ராஜ்யத்துக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கேலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் இன்றும் என்றும் எப்போதும் அவர் வருகை வரை நாம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஜெய கிறிஸ்தோவோம் செல்கிறார், ஜெயமாக ஜய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜயமாக நடத்திடுவார். ஜய கீதங்கள் நாம் பாடி ஜய கொடியும் ஏற்றிடுவார். ஜயமல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. இயேசு கிறிஸ்து முகாந்தரம் நமக்கு ஜெயம் தந்த கர்த்தருக்காக மூன்று அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லே